வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விளாம்பழம். விளாம்பழத்தை பற்றி இங்கே நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஏன்னா இதை ஒரு ஃப்ரூட்டாக கூட யாரும் மதிக்கிறதில்ல. ஆனால் 90s 80ஸில் பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல ஸ்நாக்ஸாக இருந்தது எங்களுக்கு. இதோட இதோட இனிப்பு சுவையும் புளிப்பு சுவையும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் உப்பு மிளகுத்தூள் சேர்த்து சாப்பிடும்போது இதோட சுவை ரொம்ப அபாரமாக இருக்கும். இதோட சுவை மட்டும் இல்லாமல் இதில் இருக்க சத்துக்களுக்காகவும் இதை கண்டிப்பாக எல்லோரும் சேர்த்துக்கணும். இதில் அதிகமான இரும்பு சத்தும் கால்சியமும் நிறைஞ்சிருக்கு. இதுக்கு பார்த்திங்கன்னா செரிமான பிரச்சனை, அப்புறம் மலச்சிக்கல் போன்றவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு பழம். பித்தத்தால் ஏற்படுற நோய்களையும் இது குணப்படுத்தும்னு நம்ம கூகுள்லேயே செக் பண்ணி பார்க்கலாம். இதில் இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்குது. அதனால் இதை கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிடலாம். இதில் சர்பத் மாதிரி வச்சியும் சாப்பிடுவாங்க. சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எனக்கு எப்படி கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம கிண்டியில் இருக்க சில்ட்ரன்ஸ் பார்க் போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா நிறைய விளாம்பழம் மரம் தான் இருக்குது. ஆனால் அங்கே கொட்டி கிடக்கிற பழத்தை யாருமே அதை எடுக்கிற மாதிரியே தெரியல. நல்ல சுவையாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கவங்களுக்கு அதை பற்றி தெரியல. நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம், நல்லா இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கீழே கொட்டி கிடக்கு, ஆனால் அந்த பழத்தை யாரும் எடுக்கக்கூட ஆள் இல்லை. உங்களுக்கு எங்கேயாச்சும் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த பழத்தை சாப்பிடுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க.